நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் இதன் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாதத்தினுடைய பலாபலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 2025 கடைசி மாதம், 2026 ஆண்டை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதம். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மலர்ந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல காலமாக இது அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3 நாள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2, கன்னிராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான காலபாகத்தான் அமையும், கவலையே பட வேண்டாம். ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் 2இல் சஞ்சரிக்கிறார். அற்புதமான ஒரு சஞ்சாரம். அதே நேரத்தில் 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் வலுப்படும். யாரிடமும் சென்று நிற்காமல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தொழிலை நடத்துவதற்கோ வாழ்வியலில் போராடி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் பொருளாதாரம் ஒரு நிறைவடையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து 3இல் மாறுகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கலாம். இந்த திட்டம் 2ஆம் இடமான தனஸ்தானம் வருவதனால நீங்கள் எடுக்கின்ற காரியத்தை திட்டமிட்டு நல்ல முறையில் நடப்பதற்கான அற்புதமான ஒரு தருணமாகத்தான் புதன் அமைத்து தருகின்றார். 3 கூடிய செவ்வாயும் சேர்க்கையில் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகின்றார். அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து ஒரு யோக பலனையும் தரப்போகின்றார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சகாயம் உண்டாகும். இந்த சகாயம்னா பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒருவருக்குள்ள அந்த சகாயம் வேலுங்க. அது ஒருவரை புரிந்து கொள்கின்ற தன்மை அதை இருவருமே ஏற்படுத்துகின்றார்கள். செவ்வாயும் களத்திரகாரர்கள் சுக்கிரனும். அதே நேரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல புதன் நம்ம நற்பலன்களை தரப்போகிறார். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு நற்பலனை தர காத்திருக்கின்ற அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம். ராசிநாதன் புதன் 3இல் மாறுகிறார். 3 கூடிய செவ்வாயும் சேர்க்கை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்வதோடு களத்திரகாரன் சுக்கிரனும் இணைந்து காணப்படுகின்றார்கள். சகாயம் உண்டாக்குவதோடு ஒரு நல்ல மாற்றத்தையும் நம்பிக்கையும் தருகின்ற ஒரு இணைவாகத்தான் இவை பார்க்கப்படுகின்றது. 7ஆம் தேதி வரை 3ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் சில காரிய தடைகளை உண்டு பண்ணினாலும் கவலையே பட வேண்டாம். அதற்கு ஈடாக புதனை பொறுத்தவரை அந்த நிலையை மாற்றி தருவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான நிலை மாறியும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் வாபஸ் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதிடத்தில் அந்த 6ஆம் இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த 6ஆம் இடம்னா உப ஜெயஸ்தானத்தில் ராகு. அந்த இடத்துல ராகு யோகக்காரகன் ராகு இருப்பதனால ஒரு வீடு கட்ட வேண்டுமானாலோ ஒரு நல்ல திருமணம் யோகம் அமைய வேண்டுமானாலோ யாரிடமோ எதையோ எதிர்பார்த்து ஒரு நிலையை காத்திருந்தாலோ அது நல்ல முறையில் யோகக்காரகன் அமைத்து தருவார். அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கத்திலையும் உண்டு பண்ணிவிடுவார். சற்று கவனமாக இருங்க. உடல்நிலையில் மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது மட்டும் கிடையாது. டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்து நற்பலனை வழங்குவார். ஆக என்னை பொறுத்தவரை இந்த 2025 இந்த டிசம்பர் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தெய்வத்தின் துணை இருந்து விட்டால் கேட்கவும் வேண்டுமோ. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் அருளை பெற வேண்டுமானால் செவ்வாய்க்குரியவன் முருகன். அதே நேரம் செவ்வாய்க்குரிய அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவர் மகா கணபதி. ஆக கணபதிக்கு ஒரு 5 தேங்காய் கோத்த மாலையும் திருத்தணி முருகனை வழிபடுவது அற்புதமான மாற்றத்தை கன்னிராசிக்கு தரும்.